பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி 2024 அக்டோபர் 6 அன்று தொடங்கியது. இந்த சீசனில் மிக முக்கியமான மாற்றம் நடந்தது. அதாவது விஜய் சேதுபதி கமல்ஹாசனை மாற்றி புதிய தொகுப்பாளராக களமிறங்கினார். விஜய் சேதுபதியின் இந்த புதிய அத்தியாயம் பிக் பாஸ் ரசிகர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. விஜயின் எளிமையான ஆனால் அதிகாரப்பூர்வமான நடிப்பு இந்த நிகழ்ச்சிக்கு புதிய வாசல் திறந்தது. 2 அணிகள், ஆண்கள் மற்றும் பெண்கள் என்று பிரிக்கப்பட்டு வீடின் பகுதிகளை அவர்கள் சார்பாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒப்பந்தம் நடந்தது. பிக் பாஸ் வீட்டின் செட்டப்ஸில் முன்னால் அறையிடல்கள் நடத்தப்பட்டு வெவ்வேறு இடங்களை ஆண்களும் பெண்களும் தங்கள் அணிக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளாக பெற்றனர். இந்த மாற்றம் போட்டியாளர்களிடையே மோதலையும் போட்டியையும் தொடங்கிவிட்டது. இந்த சீசனில் போட்டியாளர்களில் பல பிரபலமான பெயர்கள் உள்ளனர். ரவீந்தர் சந்திரசேகரன், பவித்ரா, விஷால், சௌந்தர்யா, தர்ஷா, சுனிதா உள்ளிட்டவர்கள் இந்த சீசனின் ஆரம்பம் முதலே மக்களை ஈர்க்கின்றனர். பிரபலமான நடிகர் விஜய் சேதுபதி இந்த சீசனின் தொகுப்பாளராக நுழைந்ததும் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அவர் தன்னுடைய மிருதுவான நகைச்சுவையும் திறமையான உரையாடல்களும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தன. முதல் எபிசோடிலேயே அவரது ஆர்வமிகு உரைகள் மக்கள் மனதில் பதிந்தன. கமல்ஹாசனை முந்தைய தொகுப்பாளராக பார்த்து வந்த சில ரசிகர்கள் விஜயின் நவீனமயமான அணுகுமுறைக்கு இன்றும் பழகிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அவர் பிக் பாஸ் வீட்டில் உள்ள போட்டியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் விதம் இந்த சீசனை முந்தையவற்றிலிருந்து வித்தியாசமாக மாற்றுகிறது. இதற்கிடையில் வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் தங்களது தலைவனாக அல்லது தலைவியாக இருக்க முயற்சிக்கும் நிகழ்ச்சிகளும் நடந்தன. அதில் ஏற்பட்ட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் விளைவுகள் மேலும் ரசிகர்களிடையே அதிக ஆர்வத்தையும் கருத்து பரிமாற்றங்களையும் ஏற்படுத்தின. ஆரம்பத்தில் சில நேரங்களில் ஆண்கள் அணிக்கு தங்கள் பகுதி சாதகமாக அமைந்து கொண்டாலும் பெண்கள் அணி சற்று அதிகரிக்க துவங்கியது. இது ரசிகர்களிடையே சமூக ஊடகங்களில் பலவிதமான விவாதங்களை தூண்டியது. முதன்முறையாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விஜய் சேதுபதியின் காமெடி, உணர்ச்சி உணர்ந்த உரைகள் பிரபலமானதாக மாறிய காட்சிகளாகவும் இருக்கின்றன. பல ரசிகர்கள் அவர் இவ்வகை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக மிகவும் தகுதியானவர் என பாராட்டியுள்ளனர். கமல்ஹாசனின் நடிப்பு மற்றும் கதை சொல்லும் திறனுக்கு விஜயின் இந்த சிறந்த தொகுப்பாளராக்கம் மிகவும் புதியதாக அமைந்துள்ளது. வீட்டில் தொடர்ந்து நடைபெறவிருக்கும் சவால்கள், போட்டியாளர்களின் கூட்டு வாழ்க்கை, மாறும் நட்புகள் மற்றும் எதிரிகளால் விளையாட்டில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் போட்டியாளர்களின் இடையே உருவாகும் உடன்பாடுகள், குழப்பங்கள் மற்றும் போட்டிகள் ரசிகர்களின் கண்களை கவரும் வகையில் இருக்கும். முதலாவது எபிசோட் சிறப்பாக முடிந்ததை அடுத்து எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த சீசன் மிகுந்த சுவாரஸ்யம், போட்டி மற்றும் திருப்பங்களால் நிரம்பியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருங்கால நாட்களில் இந்த சீசனில் காட்டப்படவிருக்கும் நிகழ்வுகள், டாஸ்குகள், போட்டியாளர்களின் மனநிலை மாற்றங்கள் அனைத்தும் ரசிகர்களை மிகவும் கவரும் என்று நம்பப்படுகின்றன. இது மட்டுமின்றி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஒரு பிரதான அம்சமாக விளங்கியுள்ள திடீர் திருப்பங்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை அதிகரிக்கச் செய்யும். போட்டியாளர்களின் இடையே உருவாகும் புதிய கூட்டணிகள், கூட்டுக்களுக்குள் ஏற்படும் குழப்பங்கள், இவற்றுக்கு எதிராக வைக்கப்படும் சவால்கள் என அனைத்து அம்சங்களும் இந்த சீசனை முந்தைய சீசன்களை விட சுவாரஸ்யமாக மாற்றவுள்ளது. மொத்தத்தில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய தொடக்க நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விஜய் சேதுபதி தொகுப்பாளராக இருக்கும் இந்த புதிய அத்தியாயம் புதிய அனுபவங்களையும் சுவாரஸ்யமிக்க சவால்களையும் வழங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.